ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கருப்பண சுவாமி, பாப்பாத்தியம்மன், அங்காள பரமேஸ்வரி துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய மனதார நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஸ்ரீவாரி ஆஸ்ட்ரோ, உங்களுடைய ஆஸ்ட்ரோ சஃப்னா பேசுகிறேன். வக்ர பயிற்சி. இந்த சனி வக்ர பயிற்சினா என்ன அப்படின்னா, இங்கிலீஷில் சாட்டர்ன் ரெட்ரோகிரேட் டிரான்சிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சனி பயிற்சி ஆகும்போது சில பேருக்கு 7.5 சனி, அஷ்டம சனி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது மாதிரி வக்ரம் அப்படின்னா என்னென்னா, பின்னோக்கி செல்லுதல் அப்படின்னு அர்த்தம். பின்னோக்கி நான் பலன்களை கொடுக்கக்கூடாது. இப்போ ஒரு ஒருத்தவங்களுக்கு 8ஆம் இடத்து சனி நடக்குது அப்படின்னா 7ஆம் இடத்து சனியாக அது உங்களுக்கான பலன், அந்த 8ஆம் இடத்து சனி பலனை கொடுக்காம பின்னோக்கி திசையில் பயணிப்பார். அதுதான் சனி வக்ரம். சனி உங்களுக்கு எப்படிப்பட்ட துன்ப நிலைகளில் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு கொடுத்துருப்பார். அது யாருடைய சனிக்கும் ஒரு தண்டிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னா அதுலேருந்து தப்பிக்க முடியாது. அதே மாதிரி அவர் மாதிரி கொடுப்பவரும் அல்ல, அவர் மாதிரி கெடுப்பவரும் அல்ல அப்படிங்கிறது தான் விதி. சிவனாக இருந்தால் என்ன, யமனாக இருந்தால் என்ன, யாராக இருந்தால் என்ன, சனி தண்டனையிலேருந்து தப்பிக்க முடியாது. பட்ட சனி அப்படிங்கிறது ஒரே ஒரு தீர்ப்பு, ஒரே ஒரு நீதி அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. அந்த சனி பயிற்சியில் யாருக்கெல்லாம் நம்மளுக்கு சாதகமாக இருந்துச்சோ அவங்களுக்கு சில பாதகங்களும் பாதிப்புகளும், யாருக்கெல்லாம் நன்மைகள் இருந்துச்சு, யாருக்கெல்லாம் கெடுதல்கள் இருந்தது, யாருக்கெல்லாம் பாதிப்பு இருந்தோ அவங்களுக்கு இப்போது சில நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இப்போது சனி வக்ர பயிற்சி கொடுக்கும். கஷ்டப்பட்டுட்டேங்க, இனிமேல் வருகின்ற வக்ர பயிற்சியாவது எனக்கு ஏதாவது நல்லது பண்ணுமா அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்காரங்களும் காத்திருக்கக்கூடிய அந்த நிலை எனக்கு புரியுது. அதே மாதிரி இந்த சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்குமா, கெடுபலன்களை கொடுக்குமா அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக ராசி ரீதியாக, உங்கள் நட்சத்திர ரீதியாகவும் உங்களுடைய தசாபுத்தி இருப்பை பொறுத்தே அந்த பலன்கள் அமையும் அப்படிங்கிறது உண்மை. இந்த சனி வக்ரம் தசாபுத்தி ரீதியாகவும் சொல்லும் போது மிகப்பெரிய நல்ல பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக நேரடியாக கொடுத்து விடுவார் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். இந்த சனி வக்ரம் எப்போங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜூன் 29லேருந்து நவம்பர் 15 வரைக்கும் தன்னுடைய ஜூன் 29 சொந்த ராசியான கும்பராசியிலே நடக்க போகிறது அந்த சனி வக்ரம். அதுக்கு எதிர் திசையில் தன்னுடைய நவம்பர் 15 வரை கும்பத்தில் வக்ர நிலையிலே பயணிப்பார் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். சூழ்நிலையில் சில ராசிக்காரங்க சனி பகவான் சிறப்பு அருள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசிக்காரங்களுக்கு வேலை மற்றும் வியாபாரத்தில் எப்படிப்பட்ட பதவி உயர்வா, சம்பள உயர்வு அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது முழு விவரமாக 40 நாட்கள் பயணிக்கக்கூடிய இந்த கும்பராசியில் 2023ஆம் ஆண்டு ஆரம்பித்த இந்த பயணமானது இப்போது ரெட்ரோகிராட் வக்ர நிலையில் பின்னோக்கி செல்ல போகிறார். அதனால் வருகின்ற போகிறது. சனி வக்ரமாக தான் அது தாக்கம் அனைத்து ராசிக்கும் காணப்படும். அது மாதிரி ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அது பொற்காலமாக மாறக்கூடிய ஸ்தான பிராப்தம் இருக்குது. மேலும் நிதி நிலைமை, நல்ல உயர்வு, தொழிலில் முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். மீன ராசிக்காரங்க போக்குவரத்தில் கவனமாக இருங்க. நிலம் வாங்குறது, கடன் வாங்குறதுல கவனமாக இருக்கணும். குழந்தைங்களுக்கு வரன் தேர்வு செய்யல ஜாக்கிரதையாக இருங்க. குடும்ப உறவில் சிக்கல் ஏற்படலாம், வயிற்று பிரச்சனைகள் ஏற்படலாம். கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யம் அப்படிங்கிறது இப்போ இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கக்கூடும். திருமணம் கைகூடும். வேலை நிமித்தமாக இடமாற்ற வாய்ப்புகள் உண்டு. வேலை மாற்றமும் வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகக்கூடியதாகவும், போக்குவரத்து பயணங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும் ரொம்ப நல்லதை கொடுக்கும். குழந்தைங்கள படிப்பு விஷயத்தில் கூடுதலான அக்கறையுடன் இருக்கிறது ரொம்ப நல்லது. முக்கியமாக இளைஞர்கள் காதல் வயப்படத்தில் கொஞ்சம் கவனமாக யோசித்து செயல்படுறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு இந்த வருடம் கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் பின்வரும் நல்ல விஷயங்களும் நடக்கும். உங்களுடைய ஆரோக்கியம் சரியாகும். இத்தனை காலம் நீங்கள் உடல் ரீதியாக பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இப்போ சரியாகக்கூடிய காலப்பிராப்தம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த மீனராசிக்கு இந்த பொது பலன்கள் இல்லாமல் தசாபூத்தி பலன்களுடன் சொல்லும் போது பூரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரத்தை உள்ளடக்கியது இந்த மீனராசி. இந்த மீனராசிக்கு பூரட்டாதி நட்சத்திரம் குருவை திசையாகவும், உத்திரட்டாதி சனி திசையாகவும், ரேவதி நட்சத்திரம் புதன் திசையாகவும், இந்த 3 திசைகளுக்கும், இந்த 3 நட்சத்திரத்துக்கும் திசையாக வரும். ஆனால் ஒவ்வொருடைய தசாபூத்தியை பொறுத்து பலன் சொல்லும் போது முதல்ல குரு திசையிலேருந்து ஆரம்பிக்கிறேன். குரு திசை அப்படிங்கிறது இந்த நட்சத்திரத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா 10 கூடையவரும் உங்களோட ராசி அதிபதி திசையும் கூட மிகப்பெரிய நல்ல தொழில் அப்படிங்கிறது உங்களுடைய
உத்தியோகம், தொழிலில் உங்கள் தாயார் தகப்பனாருக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம் இந்த காலம். அதே மாதிரி ஒரு சில பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதே சனி திசையாக இருந்தால் 11க்கும் 12க்கும் உடையவர் சுப விரயங்களும் ஏற்படும், விரய செலவுகள் ஏற்படும், அதுக்கு தகுந்த லாபத்தையும் இந்த காலகட்டத்தில் கொடுப்பார். லாபத்தையும் கொடுப்பார், அதே சமயத்தில் நஷ்டத்தையும் கொடுப்பார், விரயங்களையும் கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இல்லை. அதே மாதிரி புதன் திசை அப்படிங்கிறது மீனராசிக்கு ஆகாத திசை அப்படின்னாலும் 4க்கும் 7க்கும் உடையவர் அப்படிங்கிறதுனால தொழில் வகையில் ஒரு நல்ல ஒரு பிராப்தம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். கணவன் மனைவியாக காதல் வயப்படுறது, மேரேஜ் பண்ணிக்கிறக்கூடிய திருமண வாய்ப்புகள் அப்போ அமையும். சில பேருக்கு சொத்து சுகங்கள் சேரக்கூடியதாகவும் கண்டிப்பாக இது அமையும். இருந்தாலும் ஒரு சில இடர்பாடுகள், ஒரு சில சொந்த பந்தங்களுடைய ஒரு சில பிரச்சனைகள், விரிசல்கள் ஏற்படும். அதே மாதிரி கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். உஷாராக இருக்கணும். கேது திசை அப்படிங்கிறது பொதுவாகவே சர்ப்பகிரக திசை அப்படிங்கிறதுனால இது ஆதிபத்தியமோ காரகத்துவமோ இதுக்குன்னு ஒரு வீடோ கிடையாது. உங்களோட ஜாதகத்தில் கேது திசை எப்படி இருக்குதோ அதை பொறுத்தே. குரு பார்வை இருந்தால் மட்டுமே தப்பிக்கலாம் கேது திசையில். மற்றபடி கேது திசை இருக்கிற இடத்த பொறுத்தும் பலன் தருவார். கன்னி அப்படிங்கிற வீட்லேயும் நல்ல பலன்களை கொடுப்பார். அந்த மாதிரி ராகு கேது இருந்ததுன்னா ரொம்ப நல்லது கொடுப்பார். இந்த கேது திசையில் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கணும், ரொம்ப எளிமையாக இருக்கணும், ரொம்ப ஆடம்பரத்தை விரும்பக்கூடாது. குரு பார்வை இருந்தால் கொஞ்சம் லக்ஸுரியஸான ஒரு வாழ்க்கையை, உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையை, நல்லபடியான வாழ்க்கையை கொடுத்துரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் புதன் திசையில் கண்டிப்பாக கொடுத்துரும். கேது திசையும் அப்படி தான். கேது திசையை கொடுத்துரும், கஷ்டத்தை கொடுத்து பிறகு ஒரு நல்லதையும் கொடுக்கும் கடைசியில். சுக்கிர திசை அப்படிங்கிறது உங்களுக்கு பொதுவாகவே சுக்கிரன் அப்படிங்கிறவர் 3க்கும் 8க்கும் உடையவர் அப்படிங்கும்போது மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது இல்லை. ஒரு முயற்சி வெற்றிகளை கொடுக்கும், நண்பர்களால் நல்ல அனுகூலம் உண்டாகும் அப்படிங்கிறதுலாம் இருக்கும். ஆனால் 8க்குடையவரும் இவரே அப்படிங்கிறதுனால அசிங்க அவமான பிரச்சனைகள் அப்படிங்கிறதும் இந்த காலகட்டத்தில் கொடுத்துரும். சனி வக்ரம் 7ல் இருக்கிறதுனால 11க்கு உடையது 12க்கு உடையது சனி வக்ரம் அடைகிறதுனால கண்டிப்பாக 11க்கு உடையதாக கண்டிப்பாக லாபத்தை அதிக அளவு இந்த சுக்கிர திசையில் கொடுக்கும். சூரிய திசை அப்படிங்கிறது உங்களுக்கு 6க்குடையது, நோய் எதிரி, கடனை கொடுத்து பிரச்சனையை கொடுப்பார். சந்திர திசை அப்படிங்கும்போது 5க்குடையவர் திசை. சந்திர திசை மிகப்பெரிய அளவில் பாக்கியங்களை கண்டிப்பாக கொடுத்து விடுவார். சந்திரன் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை இருந்து மட்டும் புத்திர வழியில் ஒரு சில பிரச்சனைகளை கொடுத்து, சனி வக்ரம் நன்மையை மட்டுமே கொடுத்தாலும் ஒரு சில சந்திர திசையில் நல்லதையும் கொடுப்பார், பாதகங்களையும் கொடுப்பார். செவ்வாய் திசை அப்படிங்கும்போது முழுக்க விவரமாக தெரியணுன்னா எனக்கு ஜோதிட ஆலோசனைக்கு கால் பண்ணுங்கள். அப்போ தான் முழுக்க உங்கள் திசை முழுக்க உள்ள பலன்கள் சொல்ல முடியும், வழிபாடுகள் சொல்ல முடியும். ஏன்னா உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். செவ்வாய் திசை அப்படின்னு சொல்லும் போது 2க்கும் 9க்கும் உடையவர் அப்படிங்கிறதுனால செவ்வாய் உங்களுக்கு தன குடும்ப வாக்கில் நல்ல ஒரு மாற்றங்களையும் முன்னேற்றங்களும் கொடுப்பார். 9க்குடையவருங்க அப்படிங்கிறதால பூர்வீக வழியில் நல்ல சொத்து சுகங்கள் சேரக்கூடியதாகவும் கண்டிப்பாக இருக்கும். கொஞ்சம் உடல்நிலையில் அறுவை சிகிச்சை போன்ற விஷயங்களை பண்ணுறதாக இருக்கும். அடுத்தது ராகு திசை. ராகு உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் ராகு திசை எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை தான் பார்க்கணும். ஆனால் பொதுவாக சர்பகிரக திசையாக யோக திசையாக இருந்தால் மட்டும்தான் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். இல்லை அவயோக திசையாக இருந்தால் மிகப்பெரிய அளவில் ஆப்ரேஷன்ஸ், கண்டம், விபத்து அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கும், பிரச்சனைகளை அதிகரிக்கக்கூடும். அதே மாதிரி குரு திசை வருது, சனி திசை வருது அப்படிங்கிறதெல்லாம் முதலே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி பலன்களை ஒவ்வொரு நட்சத்திர வாரியாக தசாபுத்தி பார்த்து இந்த தசாபுத்திக்கு என்ன பலன்றது இந்த டீட்டெயில் வீடியோ பாருங்கள். இல்லை மேற்கொண்டே உங்களுக்கு விவரங்கள் தெரியணும் அப்படின்னா உங்கள் ஜனன காலத்தை ஆய்வு செய்து அது என்ன திசை போய்ட்டுருக்குன்னு முழுக்க உங்களுக்கு சொல்கிறேன். உங்களோட திசை முழுக்க என்ன பலன் நடக்குங்கிறது ஜோதிட ஆலோசனைக்கு எனக்கு கால் பண்ணிங்கன்னா முழு விவரமாக சொல்ல காத்திருக்கிறேன். மீனராசி, புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் ஸ்ரீவாரி பெருமாளை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். நன்றி.